வால்முனி செம்முனி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமந்தனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நானேன்னு பேசுறோமா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம். உங்களுக்கு 2 குழந்தைக்குது. இதுல மன வாழ்க்கை தடைப்பட்டுனே வருதா? எல்லாம் கரெக்டா சொல்லுமா. இனி இதுல மன வாழ்க்கை தடைப்படுது, நிம்மதி இல்லாம இருக்கு குழந்தைங்களுக்கு. ஒரு குழந்தை கெட்ட பேர் வர மாதிரி இருக்குது, தேவையில்லா பிரச்சனை, ஒரு அவமான அசிங்கம் வர மாதிரி இருக்குது. ஆனா வயசுலயே உங்களால கல்யாணம் பண்ண முடியல, மன வாழ்க்கை தடைப்பட்டுக்கிட்டே வருது இல்லையா? குடும்பத்துல வசதி வாய்ப்பு வந்து நிம்மதி இல்ல, கூட்டு வந்து நிம்மதி இல்ல, கையில பணம் தகமா இருந்து வருமானம் இருந்தும் மகிழ்ச்சியா வாழ முடியல. வருமானம் இருந்தும் மகிழ்ச்சியா வாழ முடியலன்னா வாசு தோஷம் தான். உங்களுக்கு வந்து போனா தென்மேற்குல வந்து போனா கிணறோ பம்பு செட்டோ இருக்கும், ஒரு குழியோ பள்ளமோ இருக்கும் நிறுதியில. இப்ப அதால நிம்மதி இல்ல, வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்ல. ஏதாவது குடும்பத்துல கணவனுக்கும் பாதிப்பு வந்திருக்கும். என்னாச்சு கூட்டுக்காருக்கு பாதிப்பு வந்ததா இல்லையா? ஆக மொத்தல நோய் நொடி பீடை பிடி குடும்பத்தை ஆட்டி படையுது. மருத்துவம் பார்த்து நோய் குணமாகல. சொல்லுமா, இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும். காரணம் வாஸ்து தோஷம் தான். வீடு வந்து தென்மேற்குல வந்து அதாவது பம்பு செட்டோ குழியோ செப்டி டேங்கோ அது மாதிரி இருந்தாலோ, தசாபுத்தி சரியில்லைனாலோ, கோச்சா ரீதியா சரி கிரகம் சரியில்லைனாலோ, இது மாதிரி பிரச்சனை 3 பிரச்சனை வந்துடும், ஒன்னா வந்துடும். வந்துதா? சொல்லுமா. இதுல இருந்து விடுதலை ஆகணும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. வசதி வாய்ப்பு வந்து பசங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியல, வீட்டுக்கு நுழைஞ்ச நிம்மதி இல்ல. சொல்லுங்கம்மா. சொந்த வீடு அனுபவிக்க முடியல, இதுல இருந்து மாற்றம் வரணும். காரணம் வாசு தோஷம் தான், முழுக்க முழுக்க வாசு தோஷம். அதே போன்று வந்து போனா மேற்கு ஓட்ட மாதிரி வாசப்படி வச்சுக்கிறீங்க அக்னி மொழியில. அக்னி மொழி தான் பெண்களுக்கு ஆகாதுன்னு அர்த்தம். அக்னி மொழியில வாசப்படி இருந்தாலே பெண்களுக்கு ஆகாது. ஏதாவது நோய் நொடி பீடை பிணி குத்து, அதால மனைவி கெட்டுப்படும். உங்க பசங்க பேச்ச கேட்காது. எல்லாம் ஒண்ணுதாம்மா, கெட்ட பேர் வந்துருக்கு, அவமான அசிங்கம் வந்து பேச்சு கேட்காதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஒரு காதல் வழி சிக்கும் காரணம் அதாவது அக்னி வாசப்படி இருந்தா அது மாதிரி ஆகும். அந்த அக்னி வாசப்படி இருந்தாலும் வாசு தோஷம் தான், முழுக்க முழுக்க வாசு தோஷம் தான். அதே போன்று கோச்சாரமும் சரியில்லை, தசா புத்தியும் சரியில்லை. இதுல இருந்து மாற்றம் வரணும். உங்களுக்கு வரணுமா இல்லையா? கேளு, என்ன கேட்க கேளுமா. அதான் மன வாழ்க்கை அமையும் தொழில் அமையலன்னு சொல்லிட்டேன், எல்லாமே தடைப்படுதுன்னு சொல்றேன். கூடி எந்த ஒரு காரியம் கவர்மெண்ட் வரைக்கும் முயற்சி பண்ண தடைப்படுதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மன வாழ்க்கை தடைப்படுது முன்கூட்டியே சொல்லிட்டேன். மன வாழ்க்கை முதல்ல சொன்ன வார்த்தையா தான் மன வாழ்க்கை தடைப்படுதுன்னு சொல்லிட்டேன். எப்ப அந்த கூட்டு வந்து நிம்மதிக்குதா உங்களுக்கு? 4 வருஷம் நிம்மதிக்குதா? 4 வருஷமா நிம்மதி இல்லாம இருக்கீங்க. காரணம் வாசு தோஷம் தான். ஆமா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? அதாவது வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது முக்கியமா இருந்து. முதல்ல சொந்த வீடு கூட பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். வாடகை இந்த வீடு எல்லாம் இன்னொரு வீடு மாறிடலாம். ஒரு சில பிடிவாதமா அதே வீட்டுல இருக்கீங்க. இப்போ பிடிவாதமா அதே வீட்டுல 4 வருஷமா இருக்கீங்க. ஆனா காலி பண்ணும் வேற வீட்டுக்கு போனோம்னு எண்ணங்களை தவிர உங்களால போக முடியல. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்காமா? அதுதான் எங்க ஜோசியர் வந்து பார்த்து சரி பண்ணி வாழ்க்கையை முன்னுக்கு வரணும். புரியுதம்மா? நீ ஒவ்வொரு முன்னுக்கு வராம நான் பண்ணி தரேன். போதுமா? முதல்ல வீட்டை மாத்துங்க. வீடு வாசு முறைப்படி வீடு இல்ல, அக்னி முள்ள வாசப்படிக்குது, தென்மேற்குல போருக்கு பம்ப் செட் இருக்கு, குடிக்குது. என் புள்ளி கல்யாணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மருமம் வரணும். முதல்ல வீட்டை மாத்துங்க. வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சாதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கண்டிப்பா மாத்தணும், அப்பதான் திருமண பாக்கியம் ஏற்படும் பையனுக்கு. நன்றி, வணக்கம்மா.
ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.